نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கம் என்ற பெயரில் செய்யப்படுகிற பித்அத்துகள் என்றும் அத்தனை பித்அத்துகளும் வழிகேடு அத்தனை வழிகேடுமே நரகத்தின் பால் இட்டுச் செல்லும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய எல்லா உரைகளையும் ஆரம்பிப்பதற்கு முன்னால் அந்த நபித்தோழர்களை பார்த்து எச்சரித்த அந்த செய்தியை ஞாபகமூட்டியவளாக, அன்புள்ளம் கொண்ட அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஜும்ஆவின் தலைப்பாக தெரிவு செய்யப்பட்டிருப்பது இறுதி நபியின் இறுதி உபதேசம் வசியத் தொழுகையே என்ற தலைப்பில் சில செய்திகளை பேசுவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு கடமையை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அது ஒரு நாளைக்கு ஒரு தடவை செய்தால் போதும் என்றிருக்கும், அல்லது வாரத்தில் ஒரு தடவை செய்தால் போதும் என்றிருக்கும் ஜும்மா தொழுகை மாதிரி, அல்லது மாதத்தில் ஒரு தடவை நிறைவேற்றினால் போதும் என்றிருக்கும், அல்லது வருடத்தில் ஒரு தடவை செய்தால் போதும் என்றிருக்கும். நோன்பு, ஜகாத், குர்பான் இது மாதிரி, அல்லது பிறந்ததில் இருந்து மரணிப்பதற்கு முன்னால் ஒட்டுமொத்த ஆயுளில் ஒரு தடவை செய்தால் போதும் என்றிருக்கும், ஹஜ் மாதிரி. ஆனால் இந்த தொழுகை என்கிற இபாதத்தை மட்டும் அல்லாஹ் ஒரு நாளைக்கு 5 தடவைகள் திரும்ப திரும்ப நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். அதே மாதிரி இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு கடமையை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அது அனைவர் மீதும் கடமையாக இருக்காது. அதில் விதிவிலக்கு பெற்றவர்கள் யாராவது இருப்பார்கள். ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது மனிஸ்ததா இலைஹி சபீலா, ஹஜ் செய்வதற்கான உடல் ஆரோக்கியமும் பொருளாதார வசதியும் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் மீதுதான் ஹஜ் கடமை என்று சொல்கிறார். ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள 200 கோடி மக்களும் ஹஜ் செய்துதான் ஆக வேண்டும் என்று கிடையாது. அதே மாதிரி நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது சூரா பக்ரா 2வது அத்தியாயத்தின் 185வது வசனத்தில் சொல்கிறான், வமன் கான மரீலன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர். உங்களில் அந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்த நிலையில் யார் பிரயாணிகளாக இருக்கிறீர்களோ, நோயாளிகளாக இருக்கிறீர்களோ, அவர்கள் அந்த நோன்பை விட்டுவிட்டு வேறொரு நாட்களில் கணக்கிட்டு நோட்டுக் கொள்ளட்டும் என்று சொல்கிறார். அதே மாதிரி இந்த இது போன்ற கடமைகள், தொழுகை மட்டும்தான் அனைவர் மீதும் கடமை. அதே மாதிரி ஜகாத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது ஜகாத் அனைவர் மீதும் கடமை கிடையாது. பொருளாதார வசதி யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, அந்த அளவு யாரிடத்திலே இருக்கிறதோ
அவர்கள் தான் ஜகாத் கொடுக்க வேண்டும். எனவே அதே மாதிரி இந்த தொழுகை என்கிற இபாதத்து மட்டும் இந்த உலகத்தில் இருக்கிற 200 கோடி மக்கள் மீதும், அவர் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஊரில் இருக்கட்டும் பிரயாணியாக இருக்கட்டும், நோயாளியாக இருக்கட்டும் சுகநேகியாக இருக்கட்டும், மரண படுக்கையில் இருந்தாலும் இறுதி மூச்சு வரை நிறைவேற்றப்படக்கூடிய நிறைவேற்ற வேண்டிய ஒரு இபாதத்தாக இந்த தொழுகையை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். அதே மாதிரி இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு கடமை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அத்தனை கடமைகளையும் அல்லாஹ் இந்த உலகத்தில் வைத்து தான் கடமையாக்கி இருப்பான். நோன்பாகட்டும், ஜகாத் ஆகட்டும், ஹஜ் ஆகட்டும், குர்பான் ஆகட்டும், இன்னொரு என்னென்ன இபாதத்துகள் இருக்கிறதோ அத்தனை இபாதத்துகளும் இந்த உலகத்தில் வைத்து தான் அல்லாஹ் கடமையாக்குகிறார். ஆனால் தொழுகை என்கிற இந்த கடமை மட்டும் அல்லாஹ் தஆலா எங்கு வைத்து கடமையாக்குகிறான் என்றால் இந்த உலகத்தில் வைத்து கடமையாக்கவில்லை. எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹராஜ் என்கிற ஒரு அந்த பயணத்தின் மூலம் வானுலகத்திற்கு சென்றுதான் இந்த தொழுகையை பரிசாக பெற்று வருகிறார்கள். எனவே இப்படி பார்க்குகிற போது இந்த தொழுகையின் முக்கியத்துவத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹதீஸ் திர்மிதி, நஸஈ, இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் அஹ்து அல்லதி பைனனா வ பைனஹு, எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் இருக்கிற ஒப்பந்தம், உடன்படிக்கை, பாலம் என்ன தெரியுமா? அஸ்ஸலா, தொழுகைதான். ஃபமன் தரக்கஹா ஃபகத் கஃபர, யார் இந்த தொழுகையை விட்டு விட்டாரோ அவர் இறை நிராகரிப்பாளராக ஆகிவிட்டார் என்றார்கள் ரசூலுல்லாஹ். எனவே முஸ்லிம்களுக்கும் இறை நிராகரிப்பாளர்களுக்கும் இடையில் இருக்கிற ஒப்பந்தம், ஒரு பாலம், ஒரு வித்தியாசம் என்னவென்றால் தொழுகை மட்டும்தான் இருக்கிறது. இந்த தொழுகையை யார் விட்டு விடுகிறாரோ அவர் இறை நிராகரிப்பாளர் என்ற அந்த நிலையை அடைந்து விடுகிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மக்கள் முஸ்லிம்கள் நாமெல்லாம் முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும் என்பதை எந்த அளவுக்கு அக்கறை கொண்டார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பையெல்லாம் ஜும்ஆ பிரசங்கம் செய்வார்களோ, எப்பையெல்லாம் மக்களுக்கு அறிவுரை சொல்வார்களோ அந்த நேரத்தில் எல்லாம் 3 குர்ஆனிய வசனங்களை ஓத மறக்க மாட்டார்கள். விசேடமாக ஜும்ஆ உரையின் போது 3 குர்ஆனிய வசனங்களை ஓதிவிட்டுத்தான் அந்த ஜும்ஆவின் உரையை நிகழ்த்துவார்கள். அதிலே ஒரு வசனம் 3வது அத்தியாயத்தின் 102வது வசனம். நான் இன்றைய ஜும்ஆவில் ஓதி காட்டினேன். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனத்தை ஓதாமல் ஜும்ஆவை ஆரம்பிக்க மாட்டார்கள். என்ன வசனம்? இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை எப்படி அஞ்ச வேண்டுமோ, அல்லாஹ்வுக்கு எப்படி பயப்பட வேண்டுமோ அந்த முறைப்படி நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாக அல்லாமல் நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாமெல்லாம் முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வாரமும் இதை தன்னுடைய ஜும்ஆ உரையில் ஞாபகப்படுத்துவார்கள். முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும் என்று ஒருவர் நினைத்தால் அவரிடம் இருக்க வேண்டிய மிக பிரதானமான இபாதத் தொழுகையை நியமமாக நிறைவேற்ற வேண்டும். தொழாமல் இருந்து கொண்டு அதற்கு சாட்டு போக்குகளை சொல்லிக் கொண்டு அதனுடைய எந்த முக்கியத்துவத்தையும் அறியாமல் ஜமாத்து தொழுகையில் கலந்து கொள்ளாமல் அசால்ட்டாக இருந்து கொண்டு ஒருவன் முஸ்லிமாக மரணிக்க ஆசைப்படுவது என்பது காணல் நீர் போன்றது. எனவே அருமையான சகோதரர்களை, நாங்கள் முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக அந்த முஸ்லிம்களாக மரணிப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது தொழுகையை ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகையும் ஆண்கள் ஜமாத்தோடு பள்ளிவாசலில் தொழுவதும் பெண்கள் வீடுகளில் அந்த தொழுகையை தொழுது கொள்வதும் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, எங்களிடத்திலே ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோடு முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன அசைக்க முடியாத நம்பிக்கை என்றால், இந்த உலக வாழ்க்கை 60 அல்லது 70 இடைப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த உலகத்தில்
ஒட்டுமொத்த மனிதர்களும் மரணித்துத்தான் ஆகுவார்கள். அதில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது. அது முஸ்லீமாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவராக இருக்கட்டும், எவருக்கும் சந்தேகம் கிடையாது. ஆனால் எந்த பிரச்சனை இருக்கிறது என்றால், மரணித்ததற்கு பின்னால் மனிதனுடைய நிலை என்ன என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு முஸ்லிம்களாகிய நாம் எப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? மரணத்திற்கு பின்னால் ஒரு நீடூழி கால வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் எப்படி நாங்கள் வாழ்ந்தோமோ அதை வைத்துத்தான் எங்களிடத்தில் விசாரணை செய்யப்பட்டு சொர்க்கம் நரகம் தீர்மானிக்கப்பட இருக்கிறது. எனவே இந்த உலக வாழ்க்கையை நாம் யாரும் கோட்டை விட்டு விடக்கூடாது. இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி வாழ சொல்லி இருக்கிறார்களோ அப்படி வாழ வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். எனவே மறுமை என்ற ஒரு நாள் இருக்கிறது. அந்த மறுமை நாளில் மஹ்ஷர் பேர்வழியில் அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த மக்களையும் எழுப்புவார். இப்ப இந்த உலகத்தில் 800 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்னால் எத்தனையோ கோடி மக்கள் வாழ்ந்திருப்பார்கள். இன்னும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் எத்தனையோ பில்லியன் மக்கள் வாழ இருக்கிறார்கள். அத்தனை பேரையும் கொண்டு திரட்டி மஹ்ஷர் மைதானத்தில் வைத்து அல்லாஹ் விசாரிக்க இருக்கிறார். அந்த விசாரணை நிர்வாணமாக, செருப்பு அணியாதவர்களாக, ஹத்னா செய்யப்படாதவர்களாக, தலைக்கு மேலால் சூரியன் கொண்டு வந்தவர்கள் நிறுத்தப்பட்டு அந்த அகோரமான அந்த நிலையில் அல்லாஹ் விசாரிக்க காத்திருக்கிறார். அந்த விசாரணை பற்றி அல்லாஹ் தஆலா 70வது அத்தியாயம் 4வது வசனத்தில் சொல்கிறார். கான மிக்தாருஹு 50 அல்ஃப சனா. கியாமத் நாள் என்பது அல்லாஹ்வுடைய கணக்கில் ஒரு நாள் தான். கியாமத் மறுமை நாள் என்பது அல்லாஹ்வுடைய கணக்கில் ஒரு நாள். ஆனால் அது எங்களுடைய விவகாரம், எங்களுடைய நன்மை தீமைகளை விசாரிக்கிற நாள். எங்களுடைய கணக்கில் எப்படி இருக்கும் என்றால் 50,000 வருடங்களுக்கு சமமாக இருக்கும். 50,000 வருடங்களுக்கு சமமாக ஒரு நாள் அந்த கியாமத் நாளில் நாங்கள் இருக்க நேரிடும். அந்த நாளில் விசாரணை செய்யப்படும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமுல் கியாமah. கியாமத் நாளில் அல்லாஹ் மனிதரிடத்திலே விசாரணை செய்கிற போது முதலாக ஆரம்பமாக முதல் கேள்வியாக என்ன கேள்வி கேட்பான் தெரியுமா? அஸ்ஸலா. தொழுகை பற்றி தான் விசாரிப்பான். அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமுல் கியாமah அஸ்ஸலா. நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா எங்களிடத்திலே விசாரணை செய்கிற முதலாவது கேள்வி தொழுகை பற்றியதாகத்தான் இருக்கும். ஃபஇன் ஸலஹத் ஸலஹ ஸாயிரு அமலி. தொழுகை என்கிற கேள்விக்கு யாரிடத்திலே ஜவாப் இருக்கிறதோ, யாரிடத்திலே விடை இருக்கிறதோ, யார் இந்த உலகத்தில் 5 நேர தொழுகையும் நியமமாக உரிய நேரத்திற்கு தொழுது அதில் பேணி பாதுகாப்பாக இருந்தார்களோ அவர்கள் ஜவாபு சொல்லி விடுவார்கள். ஜவாபு சொன்னால் என்ன நடக்கும்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அடுத்தடுத்த கேள்விகளிலும் அவர் பாஸ் ஆகி விடுவார். தொழுகை என்கிற கேள்விக்கு யாரிடத்திலே ஜவாப் இருக்கிறதோ அவரிடத்திலே அத்தனை கேள்விக்கும் ஜவாபு இருக்கும். அவரால் ஜவாபு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு இபாதத் தான் இந்த தொழுகை. இந்த தொழுகைக்கு அல்லாஹ் தஆலா ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார். என்ன உத்தரவாதம்? யார் தொழுகையை உரிய நேரத்திற்கு தொழுகிறார்களோ அது அவர்களை மானக்கேடான, அசிங்கமான, அருவருப்பான செயல்களில் இருந்து தடுக்கும் என்று சொல்கிறார். எனவே தொழுகிற ஒரு மனிதன் வட்டி வாங்குகிறவராக இருக்க மாட்டார். தொழுகிற ஒரு மனிதன் இணை வைப்பு செய்ய மாட்டார். தொழுகிற ஒரு மனிதன் பொய் பேச மாட்டார். தொழுகிற ஒரு மனிதன் வியாபாரத்தில் மோசடி செய்ய மாட்டார். தொழுகிற ஒரு நபர் குடும்ப வாழ்க்கையில் மோசடி செய்ய மாட்டார். இப்படி அருவருப்பான, அசிங்கமான, பாவமான எல்லா காரியங்களிலும் தடுக்கிற ஒரு ஆயுதமாக தொழுகை இருக்கிறது. எனவே இந்த தொழுகை என்கிற கேள்விக்கு மறுமையில் முதலாவது கேள்விக்கு ஜவாபு சொல்லிவிட்டார் என்றால் அடுத்தடுத்த கேள்வியிலும் பாஸ் ஆகி விடுவார். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வஇன் ஃபஸதத். முதலாவது கேள்வியான அந்த தொழுகைக்கு யாரிடத்திலே பதில் இல்லையோ, ஜவாப் இல்லையோ, ஃபஸதத் ஸாயிரு அமலிஹி. அவருடைய எல்லா அமல்களும் நாசமாகிவிடும். அடுத்த கேள்விக்கும் அவரிடத்திலே பதில் இருக்காது.
10 ஆண்டுகள் 11 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் படித்துவிட்டு ஒரு மாணவன் ஓலவெல் எழுத செல்கிறார், ஏலவெல் எழுத செல்கிறார், அல்லது வேறு ஒரு பரீட்சைக்கு முகம் கொடுக்கிறார். முதலாவது கேள்விக்கே என்னிடத்திலே ஜவாப் இல்லை என்றால் வெற்றி தலைகுனிய மாட்டோமா? எனவே மறுமையில் அல்லாஹ் தஆலா விசாரிக்கிற முதலாவது விசாரணை தொழுகை பற்றியதாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திர்மிதியில், நஸையில், இப்னு மாஜாவில் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, என்னிடத்தில் மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கப்படுகிற போது என்னிடத்தில் முதலாவதாக தொழுகை பற்றி கேட்டால் என்னுடைய நிலை என்னவாகும் என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, எப்படி மறுமையில் முதலாவது கேள்வி தொழுகையாக இருக்குமோ அதே மாதிரி அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா சொர்க்கம் நரகம் என்று பிரிக்க இருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையை வைத்துத்தான் அதங்கே மார்க்ஸ் போடுவார். எனவே உலகத்தில் ஒருவர் எப்படி வாழ்ந்திருக்கிறார் என்பதை வைத்து அல்லாஹ் தீர்மானித்து சொர்க்கம் நரகத்தை தீர்மானிக்க இருக்கிறார். நரகத்திற்கு சென்றவர்கள் சொர்க்கவாசிகளும் பேசுகிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பார். இதையெல்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒவ்வொரு மனிதனும் பிறப்பதற்கு முன்னாலே வேத நூலான அந்த புனித குர்ஆனில் எதற்கு அல்லாஹ் சொல்கிறான் என்றால், மனிதன் கோட்டை விட்டுவிடக் கூடாது, கை சேதப்படக்கூடாது, இது எனக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக குர்ஆனில் இப்பயும் இருக்கிற வசனங்கள். சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து விசாரிப்பார்கள். அந்த நேரத்தில் சொர்க்கவாசிகள் கேட்பார்கள், அனில் முஜ்ரிமீன் மா சலகக்கும் ஃபீ சக்கர், சக்கர் என்கிற இந்த நரகத்திற்கு நீங்கள் வருவதற்கு என்ன காரணம்? சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து பேசுகிற, சம்பாஷணை செய்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவார். அப்போது சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள், மா சலகக்கும் ஃபீ சக்கர், சக்கர் என்கிற இந்த நரகத்தில் நீங்கள் வருவதற்கு என்ன காரணம்? உலகத்தில் என்ன குற்றம் செய்தீர்கள், என்ன தப்பு செய்தீர்கள், என்ன தவறு செய்தீர்கள் என்று விசாரிப்பார்கள். அப்ப அந்த சக்கர் என்கிற நரகத்தில் இருக்கிறவர்கள் சில குற்றங்களை சொல்வார்கள். நாங்கள் என்னென்ன தவறுகளை செய்தோம், என்னென்ன குற்றங்களை செய்தோம் என்று பட்டியல் போடுவார்கள். ஒரு 3-4 பட்டியலை போடுவார்கள். அதில் அவர்கள் சொல்கிற முதலாவது குற்றம் என்ன தெரியுமா? காலு லம் நக்கு மினல் முஸல்லி, நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை. உலகத்தில் இருக்கிற போது காது வெடிக்குகிற மாதிரி ஸ்பீக்கரை எத்தனையோ உயரத்திற்கு மேலால் பள்ளிவாசலில் கட்டியும் எங்களுடைய வீடுகளுக்குள் வந்து சேர்கிற மாதிரியும் ஹய்ய அலஸ் ஸலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள் என்ற அழைப்பு கேட்டது. ஹய்ய அலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்ற அழைப்பு கேட்டது. அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது என்கிற வார்த்தைகள் கணீர் என்று கேட்டது. பதிலளிக்கவில்லை. தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது என்ற அழைப்பு வந்தது, தொழுகையை விட தூக்கம் தான் சிறந்தது என்று தூங்கிவிட்டேன். ஹய்ய அலஸ் ஸலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள் என்ற அழைப்பு கிடைத்தது. அதை விட விவசாயம் பெருசு, என்னுடைய வியாபாரம் பெருசு, என்னுடைய சோம்பேறி பெருசு, என்னுடைய வேலைகள் பளு பெருசு, அப்படி இருந்து விட்டோம். வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்ற அழைப்பு கிடைத்தது, அதை ஒரு தோல்வியாக நினைத்து விட்டேன் என்று புலம்புவார்கள். எனவே அப்படி மறுமையின் நரகத்தில் புலம்ப கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா நேர காலத்தோடு இதை சொல்லி வைக்கிறார். எனவே நாம் அருமையாக புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? தொழுகை என்பது மறுமையில் கேட்கப்படுகிற முதலாவது கேள்வியாக இருக்க போகிறது. அடுத்து நரகத்திற்கு செல்வதற்கு இன்னொரு காரியங்கள் இருந்தாலும் நரகத்திற்கு ஒரு மனிதனை இட்டுச் செல்வதற்கு மிக பிரதானமான இடத்தில் தொழுகை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி சொர்க்கத்திற்கு செல்வதற்கு எப்படி நாங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருக்கிறோம் என்றால் அதில் யாருக்கும் கருத்து வேற்றுமை இருக்காது. என்றோ ஒரு நாள் இந்த உலகம் அழிக்கப்படும், நான் மரணிப்பேன், மறுமையில் அல்லாஹ் என்னை விசாரிப்பான் என்கிற நம்பிக்கை அசலாக இருக்கிறது. அதே மாதிரி சொர்க்கம் நரகம் தீர்மானிக்கப்படும் என்று உறுதியாக நம்புகிறோம். எனவே நரகத்திற்கு செல்வதற்கு மிக பிரதான காரணியாக தொழுகையை விடுவதுதான் இருக்கிறது. சரி, சொர்க்கம் செல்வதற்கு மிக பிரதானமான ஒரு காரணியும் தொழுகைதான் என்று இஸ்லாம் சொல்கிறது.
பாருங்கள் அந்த செய்தி. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார், வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் துல்லனி அலா அமலி இதா அமித்துஹு தகல்துல் ஜன்னah. யா ரசூலல்லாஹ், நபியே நாயகமே, எனக்கு ஒரு அமலை கற்றுத்தர வேண்டும், ஒரு இபாதத்தை, ஒரு வணக்கத்தை சொல்லித் தாருங்கள். எப்படிப்பட்ட இபாதத்தாக இருக்க வேண்டும் தெரியுமா? அந்த வணக்கத்தை நான் செய்தால், அந்த வணக்கத்தை நான் நிறைவேற்றினால், அந்த அமலை நான் செய்தால் அதன் மூலமாக நான் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அமலை கற்றுத்தாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒருவர் வந்து கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. ஒருவர் சொர்க்கம் செல்கிற ஆசை இருக்கிறவர், சொர்க்கத்தை ஆசிக்கிற ஒரு இறை விசுவாசி, ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில் ஷிர்க் என்கிற, இணை வைத்தல் என்கிற அந்த பக்கம் தலை வைத்து கூட படுக்கக்கூடாது. இணை வைத்தல் என்பது முஸ்லிம்களை பொறுத்தமட்டில் அஞ்சி மஞ்சும் 10 என்று சொல்கிற மாதிரி மிக தெளிவாக இருக்க வேண்டும். இது ஷிர்கா இல்லையா என்று சந்தேகம் கூட வரக்கூடாது. அவ்வளவு தெளிவாக நாங்கள் இருக்க வேண்டும். இணை வைத்தலின் சாயல் கூட இருக்கக்கூடாது. இருந்தால் சொர்க்கம் ஹராமாகிவிடும். எனவே நான் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், சொர்க்கத்திற்கு செல்ல ஒரு அமலை கற்றுத்தார்கள் என்று சொன்னதற்கு சில விடயங்களை சொல்கிறார்கள். ஒன்று, அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும், அவனுக்கு இணையாக எந்த ஒன்றையும் வைத்து விடக்கூடாது. அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வத்துகீமுஸ் ஸலாத்தல் மக்தூபா. இரண்டாவது, சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஒரு அமலை கற்றுத்தார்கள் என்று சொன்னதற்கு முதலாவது இணை வைக்கக்கூடாது. இரண்டாவது, உங்கள் மீது கடமையாக்கப்பட்ட, உங்கள் மீது எழுதப்பட்டிருக்கிற அந்த 5 நேர தொழுகையையும் சரியாக நிறைவேற்ற வேண்டும். 5 நேர தொழுகையில் மிக கவனமாக இருக்க வேண்டும், மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பொடுபோக்காக, சோம்பேறியாக, தூக்கத்தில், வியாபாரத்தில், உலக லாபங்களுக்காக இந்த தொழுகையை விட்டுவிடக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார். அடுத்து சொன்னார்கள், வத்துஅத்தி ஸகாத்தல் மஃப்ரூதா. உங்கள் மீது ஜகாத் ஃபர்லாக இருந்தால், கடமையாக இருந்தால், அதற்கு தகுதியான இடத்தில் நீங்கள் இருந்தால் அந்த ஜகாத்தை கொடுக்க வேண்டும். வத்தஸூமு ரமலான். வருடத்தில் 9வது மாதம் ரமலானுடைய மாதம், அந்த ரமலானுடைய மாதத்தில் முழுமையாக நோன்பு நோக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னவுடன் அந்த வந்து கேட்ட சஹாபி நபித்தோழர் அவர் சொல்கிறார், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், தமாசாக ஏதோ ஒன்றுக்காக எல்லாம் பேசவில்லை, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த நீங்க நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் ஒரு அமலை கற்றுத்தாருங்கள் என்று கேட்டேன். அதற்கு அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொன்னீர்கள், 5 நேரம் தொழ வேண்டும், ஜகாத் கடமையாக இருந்தால் கொடுக்க வேண்டும், ரமலானில் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். இதை விட அதிகமாக எதையும் செய்ய மாட்டேன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் என்று அந்த சஹாபி சொல்கிறார். சொல்லிவிட்டு அவர் போகிற போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் சர்ரஹ அன் யன்துர இலா ரஜுலின் மின் அஹ்லில் ஜன்னah ஃபல்யன்துர் இலா ஹாதா. சொல்லிவிட்டு அந்த மனிதர் அந்த சபையிலிருந்து எழுந்து செல்கிறார். செல்கிற போது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், சொர்க்கவாசியை உலகத்திலேயே பார்க்க வேண்டும் என்கிற ஆசை, விருப்பம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ இதோ இந்த நபரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். என்ன மலையளவு நன்மையை செய்கிறேன் என்று சொன்னார்கள். வெறும் 4 அமல்கள், இணை வைக்க மாட்டேன், ஷிர்க் என்கிற அந்த சாயல் கூட என்னுடைய உடம்பில் பட்டுவிடாது, என்னுடைய கொள்கையில் ஒட்டிவிடாது. ஜகாத் கடமையாக இருந்தால் கொடுப்பேன், 5 நேர தொழுகையை நிறைவேற்றுவேன், ரமலானில் நோன்பு நோட்பேன். இப்படி செய்கிற ஒரு மனிதரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், சொர்க்கவாசி இதோ இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அருமையான சகோதரர்களே, அப்ப மறுமையில் விசாரணை செய்யப்படுவது முதலாக தொழுகை பற்றி, நரகத்திற்கு செல்வதற்கு மிக பிரதான காரணியாக இருப்பது தொழுகை. அதே மாதிரி சொர்க்கத்திற்கு எங்களை அழைத்து செல்கிற, சொர்க்கத்திற்கு வரம் கிடைக்கிற மாதிரி சொர்க்கத்திற்கு எங்களை அழைத்து செல்கிற ஒரு மிகப்பெரிய இபாதத்தாக தொழுகை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சொர்க்கத்திற்கு செல்கிற அந்த மாத்திரமல்ல, தொழுகையை நியமமாக தொழுவதனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை கேட்கிற போது
ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள். ஏன்னா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் சொர்க்கத்திலேயே மிகச்சிறந்த தகுதிகள் கூடிய மிகவும் பெருமதியான ஒரு சொர்க்கம் என்றார்கள். எனவே அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நேரம் போதாத காரணத்தினால் சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறேன். சூரா அல் முஃமினூன் 23வது அத்தியாயம். கண்டிப்பாக இந்த ஆயத்துகளை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள், படித்து பாருங்கள், ஓதி பாருங்கள். எல்லாவற்றையும் எடுத்து சொல்ல முடியாது. சூரா அல் முஃமினூனை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன், இறை விசுவாசிகள் ஈமான்தாரிகள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு பட்டியலை போடுகிறார். யார் அந்த வெற்றி பெற்ற முஃமின்கள், யார் அந்த ஜெயம் பெற்ற முஃமின்கள் என்று பட்டியல் போடுகிற போது அல்லாஹ் முதலாவதாக சொல்கிறார், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். அவர்கள் யார் தெரியுமா? தொழுகையில் மிக உள்ளச்சத்தோடு தொழுவார்கள். நான் அல்லாஹுவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்கிற குஷுவோடு உள்ளச்சத்தோடு அந்த தொழுகையை நிறைவேற்றுகிறவர்கள் தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு அனந்தரக்காரர்கள். 8வது அல்லது 7வது கடைசியாக அந்த ஆயத்துகளை முடிக்கிற போது சொல்கிறான், வல்லதீனஹும், அவர்கள் யார் என்றால் தொழுகையை நியமமாக பாதுகாத்து தொழுவார்கள். உரிய நேரத்திற்கு தொழுகிற அந்த தொழுகையாளிகள் யார் தெரியுமா? சொர்க்கம் என்கிற அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு அனந்தரக்காரர்கள், சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய வாழ்க்கையில் இனிமேலும் தொழுகையை விடாமல் தொழுவதற்கு, தொழுகையில் அசால்ட்டாக இருப்பதற்கு இந்த ஒரு சில நிமிடங்களின் உபதேசங்கள் போதுமானதாக இருக்கிறது. வெறுமனே குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. வேறு எந்த செய்திகளும் உங்களுக்கு சொல்லப்படவில்லை. எனவே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகள் மிக பெருமதியான வார்த்தைகள், எந்த சந்தேகமும் இல்லாத வார்த்தைகள். அல்லாஹ் வாக்கு மீற மாட்டான். இன்னஹு லா யுக்லிஃபுல் மிஆத், வாக்குறுதி மீறாதவன் அல்லாஹ். அப்படிப்பட்ட அல்லாஹ்விடத்தில் இந்த வந்த வசனங்கள். எனவே இந்த தொழுகையில் மிக கவனமாக இருந்து கொள்வோம். இந்த கால பகுதிகள் கூட விவசாயம் அறுவடை செய்யப்படுகிற ஒரு காலமாக இருந்தால் அதனுடைய மோகங்களில் வீழ்ந்து விடாமல் எவ்வளவு கொடி கட்டி பறக்கிற கோடிகளை அந்த விவசாய நிலங்கள் திரட்டும். அதற்கு ஈடாக ஒரு நேர தொழுகை இருக்கவே இருக்காது என்பதை மனதில் நிறுத்தி இன்ஷா அல்லாஹ் 5 நேர தொழுகையும் ஜமாத்தோடு நிறைவேற்றுவேன் என்கிற ஒரு உன்னதமான ஒரு நம்பிக்கையோடு, உன்னதமான ஒரு நியத்தோடு நாங்கள் கிளம்பி செல்லுவோம். அப்படிப்பட்ட நல்லவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்குவானாக. வாஹதவானா அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா. அன்புள்ளம் கொண்ட அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய முதலாவது ஜும்ஆவின் முறையில் இறுதி நபியின் இறுதி வசியத் தொழுகையே என்ற தலைப்பில் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா முதலாக இந்த தொழுகை பற்றித்தான் விசாரிப்பான். நரகத்திற்கு எங்களை அழைத்து செல்வதில் மிக பிரதானமான இடம் வகிக்கிறது தொழுகையை விடுவதுதான். சொர்க்கத்துக்குரியவர்களாக எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு தொழுகையை உரிய நேரத்திற்கு தொழுவதுதான் மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும். அதிலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு சொந்தக்காரர்களாக ஆகுவதற்கு தொழுகையை உரிய நேரத்துக்கு தொழுவதான் என்ற சில செய்திகளை பார்த்தோம். இந்த 2வது உரையில் இந்த ஒரு செய்தி மட்டுமாவது எனக்கும் உங்களுக்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமானால், என்னுடைய குடும்பத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமானால் அதுவே மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கும். என்ன ஒரு செய்தி என்றால், இந்த செய்தியை நான் சொல்வது கேட்பதை விட ஆயிஷா நாயகியுடைய பாணியில் கேளுங்கள். இந்த ஹதீஸை ஆயிஷா நாயகி தான் அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 திங்கட்கிழமை ஃபஜ்ர் தொழுகையும் தொழுதுவிட்டுத்தான் இந்த உலகத்தில் இருந்து மரணிக்கிறார்கள். ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12
திங்கட்கிழமை ஃபஜ்ர் தொழுகையும் தொழுது விட்டுத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிகிறார்கள். ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்கு 4 நாட்களுக்கு முன்னால், அதாவது வியாழக்கிழமை, திங்கட்கிழமை மரணிக்கிறார்கள், வியாழக்கிழமை 4 நாட்களுக்கு முன்னால் வியாழக்கிழமை மக்ரிபு தொழுகையை ரசூலுல்லாஹ் வல் முர்சலாத்தி உர்ஃபா என்கிற அத்தியாயத்தை ஓதி தொழுவித்தார்கள். வியாழக்கிழமை மக்ரிபு தொழுகையை தொழுவித்த ரசூலுல்லாஹ்வால் இஷா தொழுகையை தொழுவதற்கான உடல் ஆரோக்கியம் இருக்கவில்லை. அடிக்கடி மயக்கம் வருகிறது, தெளிகிறார்கள். மரணத்தின் நிமிடத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். மரணிப்பதற்கு இன்னும் 4 நாட்களே இருக்கிறது. அந்த தருணத்தில் இஷாவுக்கான நேரம் நெருங்கியவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா நாயுடைய மடியில் தான் மரணித்தார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், ஹல்லரத்திஸ் ஸலா, தொழுகையின் நேரம் ஆகிவிட்டதா? ஆயிஷா நாயும் சஹாபாக்களும் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், தொழுகையின் நேரம் ஆகிவிட்டது. இத்துணை ஆண்டுகளாக உங்களுக்கு பின்னால் மௌனங்களாக நின்று தொழுது கொண்டிருந்த மக்கள் எல்லாம் அணிவகுத்து ஜமாத்து தொழுகைக்காக காத்திருக்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், முரு பிலாலன் ஃபல்யுஅத்தின் பின்னாஸ், பிலாலை வாங்க சொல்ல சொல்லுங்கள், அபூபக்கரை தொழுவிக்க சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். மீண்டும் ரசூலுல்லாஹ்வுக்கு மயக்கம், தெளிந்தார்கள். தெளிந்து 2வது முறை கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஹல்லரத்திஸ் ஸலா, தொழுகையின் நேரம் ஆகிவிட்டதா? ஆம் யா ரசூலுல்லாஹ், அப்படியானால் பிலாலை வாங்க சொல்ல சொல்லுங்கள், அபூபக்கரை தொழுவிக்க சொல்லுங்கள் என்றார். ஆயிஷா நாயுடைய மடியில் தான் ரசூலுல்லாஹ் மரணித்தார்கள். ஆயிஷா நாயை சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் மீது அளவு கடந்த அன்பை அபூபக்கர் அள்ளி கொட்டி இருக்கிறார், யா ரசூலுல்லாஹ். நீங்களோ மரணப்படுக்கையில் இருக்கிற போதும் அபூபக்கரால் நின்று தொழுவிப்பதற்கு சக்தி வர மாட்டார், யா ரசூலுல்லாஹ். க்ராத் ஓதுகிற போது அழுது விடுவார், யா ரசூலுல்லாஹ். என்னுடைய தந்தை இன்ன ரஜுலுன் அசீஃபுன், என்னுடைய தந்தை இலகிய மனம் படைத்தவர், யா ரசூலல்லாஹ். வேறு யாரையாவது நியமிக்க கூடாதா என்று கேட்டார்கள். மீண்டும் 3வது தடவை மயக்கம், தெளிந்தார்கள். தெளிந்து கேட்ட 1வது கேள்வி, ஹல்லரத்திஸ் ஸலா, தொழுகையின் நேரம் ஆகிவிட்டதா? ஆம் யா ரசூலல்லாஹ். அப்படியானால் பிலாலை வாங்க சொல்ல சொல்லுங்கள், அபூபக்கரை தொழுவிக்க சொல்லுங்கள். பெண்களாகிய நீங்கள் யூசுஃபுடைய தோழிகள் அல்லவா? அல்லாஹ் தஆலா சூரா யூசுஃபில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு பெண்மணி கெடுப்பதற்கு முயற்சிக்கிறார். அந்த முழு சம்பவத்தையும் சூரா யூசுஃபிலே அல்லாஹ் சொல்கிறான், படித்து பாருங்கள், தவற விட்டு விடாதீர்கள். அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கெடுக்க சென்ற அந்த பெண்மணி தன்னுடைய மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜில் கூட்டம் ஒன்று நிறைவேற்றி அங்கே உள்ள பெண்களை எல்லாம் அழைக்கிறார். பெண்களை எல்லாம் அழைத்து சொல்கிறார், அவருடைய கைகளில் பழங்களை கொடுத்து கத்தியையும் கொடுத்து விட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். அவர்கள் வருகிற போது நீங்கள் உங்களுடைய கைகளில் இருக்கிற பழங்களை வெட்டி சாப்பிட வேண்டும் என்று ஒரு போட்டி வைக்கிறார். அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிக அழகான ஒரு நபி இறை தூதராக இருக்கிறார். அவர்கள் வருகிற போது பழங்களை வெட்டி சாப்பிடுவதற்கு பதிலாக கைகளின் விரல்களை வெட்டி சாப்பிட்டு விட்டார்கள் பெண்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே அந்த செய்தியை தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நீங்கள் பெண்களாகிய நீங்கள் யூசுஃபுடைய தோழிகள் அல்லவா, நான் சொல்வதை கேளுங்கள், அபூபக்கரை தொழுவிக்க சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு 3வது தடவையும் மயக்கம் தெளிந்தவுடன் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு கொஞ்சம் சுகம் ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வீடும் பள்ளிவாசலும் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்களுக்கு அல்லது 500 மீட்டர்களுக்கு அந்தால் இருக்கவில்லை. பள்ளிவாசலுக்குள்ளே ஒரு அறையில் தான் ரசூலுல்லாஹ்வுடைய வீடு இருந்தது மதீனாவில். எனவே ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுவித்துக் கொண்டிருக்கிற போது 2 சஹாபிகளுடைய தோளிலே இப்படி கையை போட்டுக்கொண்டு ரசூலுல்லாஹ் தொழுகையில் ஜமாத்துக்காக வருகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பின்வாங்க பார்க்கிறார்கள், ரசூலுல்லாஹ் தொழுவிக்க சொல்கிறார்கள். அந்த சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய 2 பெருவிரலும் கோடிட்டு கொண்டு சென்றது.
அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்திற்கு மிக 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 தகுதியான இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு ரோல் மாடலாக இருக்கிற எங்களுடைய தலைவர், உயிரை விட நேசிக்கிற அந்த ரசூலுல்லாஹ் தன்னுடைய மரணப்படுக்கையில் கூட தொழுகையை விட்டது கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு என் மீது, எனக்கு ரசூலுல்லாஹ் மீது என் உயிரை விட நேசிக்கிறேன் என்று மார்பு தட்டிக் கொள்ளும் நான், அந்த ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை மாதிரி தான் என்னுடைய தொழுகை இருக்கிறதா? அல்லது கொஞ்சம் நினைத்து பாருங்கள், இந்த ஊரை மட்டும் சொல்லவில்லை, எல்லா ஊர்களிலும் எல்லா முஸ்லிம்களுடைய நிலைமையும் இப்படித்தான். இந்த மிம்பரில் பேசுகிற போது உங்களை சொல்லி பேச வேண்டி இருக்கிறது. எனவே இன்று ஃபஜ்ர் தொழுகைக்கு எத்தனை பேர் இருந்தோம்? இன்னும் 2 மணித்தியாலங்கள் வர இருக்கிற அசர் தொழுகைக்கு எத்தனை பேர் கலந்து கொள்ள போகிறோம்? இந்த ஜும்ஆவுடைய இந்த தொழுகை என்னமோ ஃபர்ல் ஐன் மாதிரியும், மற்ற ஜமாத்து தொழுகை எல்லாம் ஃபர்ல் கிஃபாயா ஜனாஸா தொழுகை மாதிரியும் இந்த சமுதாயம் நினைத்துக் கொண்டிருக்கிறதா? அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தொழுகையை விடுவதற்கு எந்த வகையிலும் எந்த சாட்டு போக்கையும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரே மரணப்படுக்கையில் தொழுதிருக்கிறார்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே மாதிரி இறுதி நபியின் இறுதி வசியத்து என்ன தெரியுமா? மரணிப்பதற்கு சில மணித்தியாலங்களுக்கு முன்னால், ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் திங்கட்கிழமை ஃபஜ்ர் தொழுகை தொழுதுவிட்டு ரசூலுல்லாஹ் மரணிக்கிறார்கள். மரணிப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமுதாயத்திற்கு செய்த வசியத் என்ன தெரியுமா? அஸ்ஸலா அஸ்ஸலா அவ் மா மலக்கத் ஐமானுக்கும். மக்களே, தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள், தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள், உங்களுடைய அடிமைகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி வசியத்தாக இருந்தது, மரண சாசனமாக இருந்திருக்கிறது. என்னுடைய உம்மா மரணிக்குகிற போது, என்னுடைய உம்மம்மா மரணிக்குகிற போது, என்னுடைய அப்பா மரணிக்குகிற போது ஏதாவது வசியத்தை செய்தால் அதுவே ஒரு கத்தம் ஓதுங்கள் என்று சொல்லி இருந்தால் கூட அதை நிறைவேற்றுவதற்கு துடிக்கிற இந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வசியத்தை நானும் நீங்களும் நிறைவேற்றுகிறவனாக இருக்கிறோமா? என்னுடைய குடும்பத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் அந்த வசியத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? ஏன் இவ்வளவு அசால்ட்டாக இருக்கிறோம்? இவ்வளவு பொடுபோக்காக இருக்கிறோம்? மறுமை என்கிற ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாள் தான் எங்களுடைய இலட்சியமாக இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இந்த தொழுகையும் ஏனோ தானோ என்று, அல்லது எங்களுடைய ஊரில் என்ன வளமை இருக்கிறதோ அப்படி இந்த தொழுகையை தொழக்கூடாது, அல்லது ஏதாவது ஒரு மதுஹப் சொல்லுகிற முறைப்படி இந்த தொழுகையை தொழக்கூடாது. அதையும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். மாலிக் பின் ஹுவைரிஸ் என்கிற நபித்தோழர் அறிவிக்கிற செய்தி புகாரியில் 631வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சல்லு, நீங்கள் தொழுங்கள், கமா ரஐதுமூனி முஸல்லி, நான் தொழுதலை எப்படி கண்டீர்களோ அப்படி தொழுங்கள் என்று சொன்னார். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுதார்கள் என்பதை ஒரு முஸ்லிம் தெரிந்துதான் ஆக வேண்டியிருக்கு, படித்துத்தான் ஆக வேண்டியிருக்கிறது. முதலாவது அத்தஹியாத்தில் எப்படி இருப்பது, இரண்டாவது அத்தஹியாத்தில் எப்படி இருப்பது, ருக்குவுக்கு எப்படி செல்வது, சுஜூதுக்கு எப்படி செல்வது, சுஜூதிலே எப்படி கையை வைப்பது, சுஜூதிலே எப்படி காலை வைப்பது, சுஜூதிலே என்ன ஓத வேண்டும், ருக்குவில் என்ன ஓத வேண்டும், இப்படி தொழுகையின் நேர்முக வர்ணனை அத்தனையும் நபித்தோழர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஒரு செய்தி தொழுகையில் இதை இப்படி செய்ததற்கு ரசூலுல்லாஹ் ஆதாரம் இருக்கிறதா என்று உங்களால் காட்ட முடியாது. ஒரு 20 நபித்தோழர்கள் வந்து ரசூலுல்லாஹ்விடத்திலே தங்கி மார்க்கத்தை படிப்பதற்காக வந்து திரும்பி செல்கிற போதுதான் இந்த செய்தியை சொல்கிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகை என்கிற இந்த மிகப்பெரிய இபாதத் என்னுடைய வாழ்க்கையில் இனி இன்ஷா அல்லாஹ் நான் மரணிக்கும் வரை விடாமல் தொழுவேன் என்கிற ஒரு நிச்சயமான ஒரு உறுதியான நியத்தை எடுத்துக் கொள்வோம். அதிலும் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுது காட்டினார்களோ அப்படி அந்த தொழுகையை நான் பயிற்சிவிட்டு நான் படித்து அதே மாதிரி தொழுகிற நல்லவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.